ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி. என் தங்கப்பிள்ளை, உனக்கான நல்லதை செய்து கொடுத்தே தேர வேண்டும் என்பதற்காக தான் இப்போ நான் உன் வீடு தேடி வந்து உன் வீட்டு வாசலே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே ஒரு நல்ல விஷயத்த நீ ஆசைப்பட்டபடியே இப்போது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். எப்போதும் எதை பெற வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு. இல்லாட்டினா உன் மனசுக்குள்ளேயே இது வேணுமா வேணாமா செய்யலாமா கூடாதான்னு குழப்பம் இருந்தாதே ஆனால் அதை உன்னால் சரியாக பெறவும் முடியாது, அடையவும் முடியாமல் போய்விடும் என் செல்லமே. எதை ஆசைப்பட்டாலும் அந்த முடிவில் நீ தெளிவாக இரு. அதை அடைந்தே தீருவேன் என அதற்கான விஷயங்களை சரியாக முயற்சி செய்யவும் நீ தயங்க வேண்டாம். எப்போதும் இறை நம்பிக்கையோடு நீ இரு. ஆனால் தேவையில்லாமல் மூட நம்பிக்கையில் மூழ்குவதோ கண்மூடித்தனமாக அடுத்தவர்களை நம்புவதோ வேண்டாம். எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டு. ஆனால் ஒருபோதும் யாருக்கும் அடிமைத்தனமாக இருக்காத. எல்லாருக்கும் உதவி செய். ஆனால் உன்னை ஏமாத்தணும், அவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன்ட்ட மட்டும் முட்டாளாக இருந்து உதவி செய்து கொண்டே இருந்து விடாதே என் தங்கமே. அனுபவம் என்பது உன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. அதனால் ஒருபோதும் நீ செய்யக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சால் அதை திருத்திக்கணுமே தவிர நான் செஞ்சது தான் சரி, நான் பேசுனது தான் சரின்னு உன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்த வேண்டாம். எல்லாருக்கும் விட்டு கொடுத்துப்போ. ஆனால் யாராவது உன்னை மதிக்கலைனா அவர்களை தூக்கி போட்டு விட்டு போய்விடு என் செல்வமே. ஏன்னா உறவுகள் என்பது முக்கியம்தான். நீ அவங்களுக்கெல்லாம் எப்படி மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறியோ அதே போல் அவர்களும் அதே மரியாதையும் மதிப்பையும் உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ எதிர்பார்க்கிற போது கிடைக்காத எதுவும் அதுக்கு பிறகு எத்தனை முறை கிடைச்சாலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போவதில்லை. அதனால் எதிர்பார்க்கும் போதே அதை அடைவதற்கான வேலைகளை செய். சில பேர்கிட்ட மனசு விட்டு பேசினா கூட அது நாளைக்கு ஒரு காலத்தில் உனக்கு ஆபத்தாக மாறிப்போக வாய்ப்பு இருக்குது. நீ ரொம்ப யதார்த்தமாகவும் மனசில் இருக்கிறதையெல்லாம் ஒரு ஆறுதலுக்காக அன்போட பாசத்தோடு ஒருத்தவங்களை நம்பி சொன்னினா நாளைக்கு அதுவே உனக்கு வினையாகி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இரு என் செல்லமே. யாரையும் முழுசாக நம்பி உன் வாழ்க்கை எதை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் மோசமான பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என் பாசமான பிள்ளையாகிய உன்னை போல நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பாசமாக இருக்கக்கூடியவர்களை மோசமானவர்கள் ஏமாற்றினால் அதை பார்த்து கொண்டு இந்த கருப்பசாமி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு சிலர் தனக்கு தான் எல்லாம் பேச தெரியும், தனக்கு வாதாட தெரியுன்றதுக்காக அவர்களுடைய தவறுகளை எல்லாம் அழகாக பேசி அடுத்தவர்கள் மீது திசை திருப்பி விடுறாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலர் அப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் அழகாக தெளிவாக பேசி தவற ஓ மேலே போடணும்னு பார்க்குறாங்களோ, பழியை உன்மீது தூக்கி போட நினைக்கிறார்களோ அவர்களை விட்டு விலகி நின்று கவனமாக நடப்பதை பார்த்துவிடு என் செல்லமே. நீ என்னதான் அனுசரித்து போனாலும், எவ்வளவுதான் மனிதர்களை சகித்து கொண்டும் சமாளித்து கொண்டும் வாழ்ந்தாலும் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தாமல் விடாது. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக நடக்கும். யாராவது உன்னை ஏமாத்திடுவாங்க. ஏன்னா மனிதர்களாக பிறந்து விட்டாலே இந்த உலகில் வெற்றியும் தோல்வியும் கஷ்டமும் நஷ்டமும் துரோகமும் தோல்வியும் சாதாரணமான ஒன்று தான். இந்த உலகம் எப்போவுமே ஒன்றை தான் குறை சொல்லுமே தவிர அவங்கவங்க குறைய பார்க்க மாட்டாங்க. நீ ஏமாந்துட்ட, நீ தோத்து போயிட்டன்னு உன்னை குறை கூறுவதற்காகவே சில பேர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. ஆனால் நீ உன்னை புரிஞ்சுக்கணும் செல்லமே. ஒருத்தர் உன்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா அவங்க வேணும்னே உன்னை மட்டம் தட்டுறதுக்காக சொல்கிறாங்களா அல்லது உன் மேலே அன்பா ஆறுதலுக்காக சொல்கிறாங்களான்னு யோசிச்சுக்கோ. இந்த உலகில் அன்போடு ஆறுதலாக பேசுபவர்களை காட்டிலும் மட்டம் தட்டி பேசவும் குத்தி காட்டி பேசவும் தான் நிறைய உறவுகள் இருக்காங்க. ஆனால் உன்னை பற்றி அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு நான் உரிமையையும் கொடுக்கல. அப்படி உன்னை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப அறிவாளியோ உத்தமர்களும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினச்சி நீ கவலைப்படும் அளவுக்கு கோழையாகவும் இருந்து விடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் யாராவது யார் மீதாவது பழிச்சொற்களை சுமத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் யார் என்ன சொன்னாலும் எனக்கான வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கான முடிவுகளை நானே எடுத்துக்கொள்கிறேன் என தெளிவான ஆளாக இரு. நல்ல முடிவுகளை நீ எடுக்கும்போது அதன் காரணமாக உனக்கான விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் அல்லவா? நீ வெற்றி பெறும்போது நீ யார் என்பதை உன் சொந்தங்கள் புரிந்து கொள்வார்கள். நீ தோல்வி அடையும் போது யார் உன்னுடைய சொந்தக்காரவங்க, யார் உனக்காக உன் கூட வந்து நிற்பாங்க, யார் உன்னை விட்டு விலகி போவாங்கன்றதெல்லாம் உனக்கே புரிய வரும் என் செல்லவே. எந்த ஒரு மௌனத்தின் பின்னாலும் நிச்சயமாக நிறைய சப்தங்கள் புதைந்திருக்கும். எப்பவும் நீ நீயாக இரு. ஏன்னா இந்த உலகம் நன்றி கெட்ட உலகமாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி நீயே உனக்கு கஷ்டத்தை தேடிக்கொள்ளாத.
எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் தான். ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீ ஏமாளியாக இருந்துவிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உன்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும், ஐயோ அவங்க என்னை பற்றி குறை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க நல்லவங்கன்னு நினைக்காத. ஏன்னா நல்லவர்கள் ஒருபோதும் அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்கிறவங்க யாரும் நல்லவங்களாகவே இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. அவங்க என்னமோ எல்லாமே சரியாக செஞ்ச மாதிரியும், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும், அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சா மாதிரியும் தற்பெருமையோடு பேசிக்கொண்டு சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை சற்று மதியாமல் ஓன் வாழ்க்கையை ஓன் விஷயங்களை நீயே பார்த்து கொண்டு சந்தோஷமாக வாழ்.